புதைச்சி எவ்வளவு நாள் சார் ஆகுது? இது வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு மேல இருக்கு சார். ஓ 3 மாசம்? ஆமா 3 மாசம். நான் இப்பதான் சார் வந்தேன் வெளிநாட்டுல இருந்து. எங்க தாத்தாவோட போனோம். தாத்தாவோட? ஆமா. ஸ்மார்ட் சிட்டி சுடுகாடு சார். ஆமா சார். பாருங்க சார், நீங்க பாருங்க, நீங்க வேணா போய் பாருங்க. எல்லாம் காமராஜர் சாலை சார். எங்க வேணாலும் போச்சுக்கலாம் சார். அப்படியா? ஆமா, நான் தேடி பார்த்தேன் எங்க போச்சிருக்காங்க தாத்தா, எங்க போச்சிருக்காங்க தேடி பார்த்தேன். நீங்க தோண்டி வச்சிருக்காங்க சார். சரி, சாயங்காலம் மேல வருது சார் போனா. போனா வருதா? ஆமா, பாருங்க நீங்க பாருங்க. ஓ, கட்டி சுட்டதடா கை விட்டதடா, கட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா, கட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. சார் சுத்த சுந்தரம்? ஆமா சார், சுத்த சுந்தரம் தான் சார். என்ன சார் என்ன இங்க ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஒரு நாள் வெளிநாட்டுல இருந்தேன் சார். சரி, வெளிநாட்டுல இப்பதான் வந்தேன் சார். என்னுடைய தாத்தா இறந்துட்டார் சார். அப்படியா? அது அங்க இருந்து தேடினே வந்தேன் சார். சரி, அங்க இருந்து தேடினே வந்தேன். தெரியல. ஏன் ரோட்ல பணம் பதிச்சிருக்காங்க சார்? சுடுகாட்டில் தானே சார் இருப்பாங்க சார். ஸ்மார்ட் சிட்டி சுடுகாடு சார் இது. ஓ, ஸ்மார்ட் சிட்டி சுடுகாடு சார். இங்க சாரத்துல இருந்து பாலத்திட்டு ஸ்மார்ட் சிட்டி சுடுகாடு சார். தான் உடனே போச்சுக்கலாம் சார். ரோட்ல பதிக்கலாம். ஆமா சார். ஆனா வெளிநாட்டுல அப்படி கிடையாது சார். சரி, வெளிநாட்டுல எப்படி தெரியுங்களா, ஒரு குழி நோண்டுறாங்க வச்சுங்க, எலக்ட்ரிசிட்டியோ தண்ணி கேன குழி நோண்டுறாங்க வச்சுங்களேன், உடனே பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம உடனே வந்து சரி பண்ணிட்டு அது அந்த இடம் வந்து தோன்றனுக்கான அடையாளமே தெரியாம கூடிடுறாங்க சார். எப்ப ஒரு நைட்டுக்குள்ளே சார். பொதுமக்கள் இடையூறு கூட அவங்க என்ன சொல்றாங்க, பொதுமக்கள் வந்து வரி கட்டுறாங்க, அவங்களுக்கு நம்ம எந்த விதமான இடையூறு பண்ணக்கூடாதுன்னு ஒரு நைட்டு சார் கேபிள் நோண்டா, இது கேபிளுக்காக நோண்டிருக்காங்க சார். சரி, கேபிள் நோண்டின உடனே அந்த நோண்டின அடையாளமே தெரியாம உடனே மட்டுமா நோண்டி எப்படி இருந்ததோ சுத்தமா மண்ணுங்கெல்லாம் பெருக்கி வாரி கிளீன் பண்றாங்க. அந்த மண்ணை எடுத்துட்டு வெளில போட்டு வேற மண்ணு போடுவாங்களா? அது நோண்டுறாங்க பாத்தீங்களா சார், வெள்ளு கில்லுலாம் நோண்டுறாங்க, அதை வந்து போட மாட்டாங்க, திரும்பி புது மண்ணை போடுவாங்க. ஏன் அந்த மண்ணை போட மாட்டாங்க? அந்த மண்ணை போட்டோன்னு வச்சுக்கீங்க, கல்லு கில்லுனா உள்ள வந்து மழை பெய்ஞ்சு தண்ணி வாங்கி அப்படியே ரோடு உள்ள வாங்கிடுது. அதனால என்ன பண்றாங்கன்னா தோண்டின மண்ணை ஒரு டிப்பர் லாரில வச்சு கீழே சிந்தாம எடுத்து போடுவாங்க. சரி, இது முடிஞ்ச உடனே வேலை முடிஞ்ச உடனே புதுசா மண் இருக்கு பாருங்க, மணல், அதை கொட்டி லெவல் பண்ணுவாங்க சார். அப்படின்னா அந்த பூமி வந்து இதுவாகும் சார், ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும், மழை பெய்ஞ்சு தண்ணி வாங்காது சார். ஆமா சார். இப்பெல்லாம் வந்து யாரும் கேள்வி எல்லாம் கேட்கறது கிடையாது சார். கேபிள் நோண்டுவான், தண்ணி கிணறு நோண்டுவான். இப்ப புதுசா வந்து சிசிடி கேமரா நோண்ட போறாங்க, சிக்னல் நோண்ட போறாங்க. நோண்டி என்ன பண்றாங்கன்னா அப்படியே விட்டுட்டு பணம் பதிக்கிற மாதிரி விட்டு போறாங்க. சரி, புதைச்சி எவ்வளவு நாள் சார் ஆகுது? இது வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு மேல இருக்கு சார். ஓ 3 மாசம்? ஆமா 3 மாசம். நான் இப்பதான் சார் வந்தேன் வெளிநாட்டுல இருந்து. எங்க தாத்தாவோட போனோம். தாத்தாவோட? ஆமா, ஸ்மார்ட் சிட்டி சுடுகாடு சார். ஆமா சார். பாருங்க சார், நீங்க பாருங்க, நீங்க வேணா போய் பாருங்க. எல்லாம் காமராஜர் சாலை சார். எங்க வேணாலும் போச்சுக்கலாம் சார். அப்படியா? ஆமா, நான் தேடி பார்த்தேன் எங்க போச்சிருக்காங்க தாத்தா, எங்க போச்சிருக்காங்க தேடி பார்த்தேன். நீங்க தோண்டி வச்சிருக்காங்க சார். சரி, சாயங்காலம் மேல வருது சார் போனா. போனா வருதா? ஆமா, பாருங்க நீங்க பாருங்க. இது வந்து கான்ட்ராக்ட்ல விட்டாங்க, கேபிள் போன கேபிள் பஸ்ட்டாங்க. அப்ப தர அவங்க தானே போட்டு கொடுக்கணும். ஆமா ஆமா. அப்ப அவன் கவர்மெண்ட்ல போனா கான்ட்ராக்ட்ல விட்டுருவான். கான்ட்ராக்ட்காரங்க அவன் வச்சிருப்பாங்க போட்டு. சரி சார், நான் என்ன சொல்றேன், 6 அடி நோண்டுறேன், 6 அடிக்கு மூடிட்டு தர போட்டு தரணும் போட்டிருப்பான். அவன் கான்ட்ராக்ட்காரங்க அதிகாரிகள் எங்க பண்றாங்க? சரி, இது இன்சார்ஜ் ஒரு அதிகாரி இருப்பாரு, பிடபிள்யூ அதிகாரி என்ன பண்றாங்க? மெத்தன முக்கில் தானே இருக்கிறாங்க. இல்ல நீ வந்து தரப்பட ஆய்வு ஏன் பார்க்கல? நீ ஆய்வு பண்ணி பார்க்கல? நீ கான்ட்ராக்ட் விட்டா வந்து சைடு ஏன் வந்து பார்க்கலாம்? சார் வரிலாம் கட்டுறாங்க சார், கடைக்காரங்க வரிலாம் கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க, எல்லா வரியும் கட்டுறாங்க. ஒரு விஷயம் தெரியுங்க, எவன் தாலிட்டு எவன் உன்னாலும் என்ன இங்க இப்ப இங்க இருந்து நாட்டுக்குள்ள இறங்கி விடும், ரோட்ல போடுவான், எங்க போவான்? ஒன்வேல வர்றது ஆப்போசிட் போய் முட்டின்னு ஆக்சிடென்ட் ஆகும். கிளம்பிட்டீங்களா ஊருக்கு? ஆமாங்க, கிளம்பிட்டோம். நானு முருகா தியேட்டர்ல பஸ்ஸுக்காக காத்துங்க, சென்னை போறதுக்காக. அங்க ஒரு விளம்பரம் ஒண்ணு ஓடிச்சு. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வண்டி வாகனங்களை ஒழுங்கா ஓட்டுங்க, முறைப்படி ஓட்டுங்க, போக்குவரத்தை பின்பற்றுங்க, ஏதாவது அடிபட்டாக்கா, கை கால ஏதாவது அடிபட்டாக்கா
அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும், எங்களுக்கும் ஒரு ரொம்ப சொன்னோன்னா எனக்கே ரொம்ப மனம் வலிச்சு. அதாவது உங்களுக்கு அந்த பாதிப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த வலி வேதனை தெரியும்ன்றத சூர்யா மூலமா சொல்லியிருப்பாங்க. அதான் அடிக்கடி ஆமா அதுதான் காவல்துறை எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு அடிக்கடி மக்கள் போதனை. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நீங்க வந்து வருமானு சொல்றீங்க, அடிப்பட்டா வேதனையா இருக்குங்க. நீங்க கேபிளுக்காக ரோட தோண்டி பள்ளம் தோண்டி ஒயரு எல்லாத்துக்கும் போட்டு ரோட்ல ஒயர் தொங்குது, கழுத்துல மாட்டிக்கின்னு அடிப்பட்டாலும் அந்த பள்ளம் தோண்டி கை கால விழுந்து மழை பெஞ்சுனா தண்ணி நின்று பள்ளம் எது தெரியல மேடு எது தெரியாம விழுந்து கை கால உடச்சின்னு, அதுக்கு உங்க அரசு அதிகாரி அதை செஞ்சவங்க மனசு ஏதாவது வருத்தப்படுவாங்களா? இல்ல நீங்க சூர்யா சாரை கூட்டிடுவாங்க, சூர்யா இல்ல ரஜினி இல்ல அதான் ரஜினி அது சூர்யாவை கொண்டு வந்துட்டு இனிமே நாங்க அங்கங்க பள்ளம் தோண்டி புதைக்காம இருப்போம், பாதி அறவரையா விட்டுருவோம், அது ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சுன்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படி ஏதாவது நான் வேணா நீங்க அது சொல்றீங்க மக்களுக்கு தட்டுறாண்ட, இதை நான் சொல்றேன் மக்களுக்கு உங்களுக்காக. அவங்க மக்களுக்காக சொல்றாங்க, நீங்க அதிகாரிகளுக்காக உங்களுக்காக நான் சொல்லவா? இன்னொரு சந்தேகம் சொல்லுங்க. நீங்க வெளிநாடு போனீங்க, இதெல்லாம் பாத்தீங்க, நீங்க சொன்னீங்க அதாவது இந்த மாதிரி பள்ளம்னா அது முதல்ல சேஃப்டி எல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, கயிறு கட்டுவாங்கன்னு. இங்க இதெல்லாம் கயிறு கட்ட மாட்டாங்க, அதாவது ஒரு அறிவிப்பு பலகை வைப்பாங்க பாருங்க, அற்புதமான பலகை. என்னன்னா இங்கு சாலையில் வேலை நடைபெறுகிறது, பாதசாரிகள் வாகன ஓட்டிக்கு மிகவும் கவனமாக வர வேண்டும் அங்கங்க இது வச்சிருப்பாங்க. அது இரவுல அந்த இடத்துல பள்ளம் இருக்குன்றத லைட்டை போட்டு தூரத்துல வர்றவங்கள காமிப்பாங்க. இதெல்லாம் சிஸ்டர்கள் அதே மாதிரி ரிபன் கட்டுவாங்க, வார்னிங் டேப்புன்னு சிகப்புல, இதெல்லாம் சேஃப்டி பண்ண அந்த இடத்துல வேலையை ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு பேர் நம்ம வெளிநாடு போயிருக்காங்க, அடிக்கடி நீங்க பேப்பர்ல பாத்துறீங்க. அரசு முறை பயணமாக நம்மளுடைய நீங்க மட்டும் பாத்துட்டு ஆதங்க பண்ணி அவங்க பாத்துட்டு அதை செய்யலாமே. ஏன்னா இந்த மாதிரிலாம் நல்லா கிளீனா இருக்குது, சுத்தமா செய்யறாங்களா, இது நம்ம நாட்டுல கொண்டு வந்து நல்லா இருக்குங்க. ஆனா செய்ய மாட்டாங்க, செஞ்சுட்டா நீங்க தெளிவாயிடுவீங்க.